அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இதேபோன்ற ஒரு வழக்கின் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முன்ஜாமீன் மீதான வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பல்வேறு தரப்பிலிருந்து வாதங்கள் கேட்கப்பட்டது. என்னென்ன வாதங்களை அவங்க முன்வைத்தாங்க, நீதிபதிகள் தரப்புல தற்போது வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மதி, கரூர் கூட்ட நெரிசல் பலி தொடர்பாக தாவேகா பொதுச் செயலாளர் BCN ஆனந்த் மற்றும் இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி M. தண்டபாணி முன்பு கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்றது. இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் V. ராகவாச்சாரி தனது வாதத்தை தொடங்கினார். அவர் தனது வாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்தை, அதாவது கூட்டம் அதிக அளவில் வந்தது, அதனை கட்டுப்படுத்துவதற்கு போலீஸ் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் போலீசாரே இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் கூட்டத்தில் சமூக விரோதிகள் ஊடுருவிவிட்டனர். மேலும் ஆட்களே இல்லாத நிலையில் ஆம்புலன்ஸ் காலியான நிலையில் கூட்டத்திற்குள் வந்ததும் இந்த நெரிசல் ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. மேலும் முன்ஜாமீன் கோரி இருக்கக்கூடிய இருவரும் மாநில அளவிலான நிர்வாகிகள். அவர்கள் இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாட்டாளர்களோ அல்லது அனுமதி கோரி விண்ணப்பித்தவர்களோ அல்ல என்ற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். இந்த நிலையில்தான் காவல்துறையினர் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பதாகவும், யாரேனும் அவர்களது தொண்டர்களையே அழைத்து வந்து இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும்படி செய்வார்களா என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பினார். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினர் இந்த விவகாரத்தை சரியாக கையாளவில்லை என்றும், அது மட்டும் இல்லாமல் தாங்கள் வேறு இடங்களில் அனுமதி கேட்ட நிலையில் அதாவது இந்த கடந்த 27ஆம் தேதி பரப்புரை நடப்பதற்கு ஒரு தினத்திற்கு முன்பாக தான் எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதாவது வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி வழங்கப்படவில்லை என்றாலும் கூட வேறு இடத்திலாவது அனுமதி வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். ஆனால் ஒரு நாளுக்கு முன்பாக தான் எங்களுக்கு வேலுச்சாமிபுரத்தை காவல்துறை தரப்பில் ஒதுக்கினார்கள். வேலுச்சாமிபுரம் சரியான இடம் இல்லை என்று நினைத்திருந்தால் காவல்துறை அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்காமல் தவிர்த்திருக்கலாமே என்ற ஒரு கேள்வியையும் மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதற்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வீரகதிரவன் பதிலளித்தார். அவரை பொறுத்த வரைக்கும் போதுமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் இருந்தார்கள். காவல்துறையினர் இல்லை என்றால் நிலைமை இன்னும் மோசமாகி இருக்கும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். மேலும் அதாவது வேண்டுமென்றே கூட்ட நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதாகவும், விஜயுடன் நாமக்கல்லில் இருந்து அதிக அளவிலான தொண்டர்கள் வந்தார்கள், அதன் காரணமாகவும் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார்.